ஏதோ ஒரு விஷயத்துல சமீபத்திய நாட்கள்ல டெல்லி உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. அதற்காக கொடுக்கப்பட்ட பரிசாக கூட இந்த சின்னம்னு கூட சொல்றாங்க. ஆனால் நீங்க வர முடியாதுன்னு கராரா சொல்றீங்க. இருந்தாலும் சரி பார்ப்போம். நாம கொஞ்சம் விட்டு கொடுப்போம். கொஞ்சம் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். கொடுக்கறது என்னவோ தேர்தல் ஆணையம் தான். ஆனா யார் யாரெல்லாம் பேக்கப் இருக்காங்கன்னு நீங்களே கடந்த காலங்கள்ல விமர்சனம் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இன்னமுமே சிறப்பு சலுகை இன்னும் வரும். சீமானுக்கு நிறைய சலுகை கிடைக்க போகுது. நாம் தமிழருக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்க போகுது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னா நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி வளர்ச்சினால கிடைக்குமே ஒழிய ம். யாரும் எங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. ம். இந்த 2024 பார்லமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் தான் சொன்னார். ம். என்ஐஏ சோதனையும் போது அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்லாம் நீங்க முடிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எல்முருகன். ம். அப்ப பாஜக நாம் தமிழர் கட்சியை முடிச்சு விட்டணும் அப்படிதான் 2024 முடிவு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஏன்னா 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தவிர்க்க இல்லாத இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி போயிடுச்சு. தவிர்க்க இல்லாத இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி போனதால வேற வழி இல்லாம இந்த 8 விழுக்காடு வாக்கு இருக்கிறதால இந்த வாக்கை நம்ம சுவீகரித்துக் கொள்ள முடியாதா, தன்மைப்படுத்திக் கொள்ள முடியாதாங்கிறதுனால அவங்க கூட்டணிக்கு வலை போடுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம கூட்டணிக்கு போக போறதில்லை. அதுக்கான துளி கூட வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க கனவு காண வேண்டியது.